சென்னையில் காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்ட மாணவி ஹோசூர் பேருந்து நிலையத்தில் சுற்றித் திரிந்த நிலையில் போலீசார் மீட்டு பெற்றோருக்கு தகவல் அளித்துள்ளனர். ஆனால் மாணவி காவல் நிலையத்திலிருந்து தப்பி ஓடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சதீஷ் முருகன். வணக்கம் சதீஷ் முருகன், இந்த சம்பவம் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். 10 நாட்களுக்கு முன்பாக சென்னையில் காணாமல் போன 16 வயது சிறுமி ஓசூரில் காவல்துறையினரால் மீட்கப்பட்ட நிலையில மீண்டும் அவர் காவல் நிலையத்திலிருந்து தப்பி சென்ற சம்பவம் என்பது ஓசூரில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஓசூர் பேருந்து நிலையத்துல மக்கள் கூட்டம் அதிகமா இருக்கக்கூடிய சூழல 16 வயது சிறுமி ஒருவர் சந்தேகத்திற்கு விதமான அடிப்படையில அங்க சுற்றி திருந்திருக்கிறார். உடனடியாக அங்கிருந்த பொதுமக்கள் காவல்துறையினருக்கு அளித்த தகவலின் பேரில் சிறுமியை ஓசூர் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் அழைத்து சென்று அங்க விசாரணைக்காக வைத்திருந்தனர். குறிப்பாக அந்த மாணவியிடம் எந்த ஊரிலிருந்து வந்திருக்கீங்க குறித்த பல்வேறு தகவல்கள் சேகரிக்கப்பட்டு சென்னை கொரட்டூர் பகுதியை சேர்ந்த சிறுமி என்றும் அவரது தந்தை மற்றும் அவரது காவல்துறை நிலையத்தில் ஏற்கனவே இந்த சிறுமி காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டது தொடர்பான தகவல்கள் சேகரிக்கப்பட்டு கொரட்டூர் காவல் நிலையத்திற்கும் அதே போன்று சிறுமியின் தந்தைக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்தது. 2 தரப்பினரும் ஓசூர் காவல் நிலையத்திற்கு சென்று பார்த்தபோது அங்கு உணவருந்தி விட்டு இருந்த சிறுமி கை கழுவுவதாக கூறிவிட்டு காவல் நிலையத்தை விட்டு வெளியே சென்றவர் தப்பி சென்றிருக்கிறார். இதனையடுத்து சென்னை போலீசாரும் ஓசூர் போலீசாரும் அதிர்ச்சி அடைந்த நிலையில தற்போது அந்த சிறுமி எங்கு காணாமல் போனார் என்பது குறித்து 2 தரப்பு போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஓசூரை பொறுத்தவரையில அண்டை மாநிலங்கள் ஆந்திரா, கர்நாடகா போன்ற அண்டை மாநில மாவட்டமாக இருக்கக்கூடிய சூழல வெளி மாநிலத்திற்கு சிறுமி தப்பி சென்றாரா என்ற கோணத்திலும் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். காவல்துறையினர் கஸ்டடியில் இருந்த, அதாவது மீட்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த சிறுமி காவல் நிலையத்திலிருந்தே காணாமல் போன சம்பவம் ஓசூரில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சதீஷ் முருகன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.